அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருக்க பாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஸோ மக்களே, பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பாட்டிக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். அண்ட் தென் வந்து தேங்க்யூ ஃபார் 1000 சப்ஸ்கிரைபர். நேற்று தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஸோ இன்னும் நான் நிறையா வீடியோஸ் பண்ணணும். அதுக்கு எல்லாமே சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களை இன்னும் என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நிறையா ஹெல்ப்ஃபுல் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ மக்களே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பாட்டி மட்டும்தான் ரொம்பவே ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்களா. சரி, அதான் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பாட்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் போய் சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி அந்த பாட்டிக்கு நம்ம எதாவது பண்ணலாமே ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டியை தேடி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன். பாட்டி நான் உங்களை அங்கே பார்த்தேன், நீங்கள் எல்லாத்தையும் சாப்பாடு கேட்டுருந்தீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் அந்த சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிகிட்ட கொடுத்தேன். அந்த பாட்டி எனக்கு ரொம்ப ப்ளெஸ் பண்ணாங்க, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மக்களே. ஸோ இதே போல் நிறையா பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நான்